வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்திய பாதுகாப்புத்துறை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். டிஃபென்ஸ் அக்வசிஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய கமிட்டின்னு சொல்லக்கூடிய டிஏசி, இவங்க தான் இந்தியாவுடைய முப்படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கிறதுக்கான அந்த அப்ரூவலை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏஜென்சி. இந்த டிஃபென்ஸ் அக்வசிஷன் கவுன்சிலில் இப்போ லேட்டஸ்ட்டாக பல முடிவுகள் வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு அது ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய வெற்றி அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. பட் இன்னும் நிறைய இடத்துல நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். வரக்கூடிய காலங்களுக்கு நம்ம ஏற்கனவே சில வீடியோஸ் பார்த்தோம். சைனா, பாகிஸ்தான் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸை எப்படி கொலாப்ஸ் பண்ணணும்னு சொல்லி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் பொழுது சில முக்கியமான ஆயுதங்கள், இராணுவ தளவாடங்கள் நமக்கு தேவைப்படுது. அதை குயிக்காக நம்ம வாங்கணும் அப்படின்றது தான் டிஏசியோடைய ஒரு மிக முக்கியமான அம்சம். இதில் MALE அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்ஸ், மேல் அப்படின்வாங்க, MALEன்னுவாங்க. மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் அப்படின்றது ஒரு 20,000-30,000 அடி. இப்போ நீங்கள் விமானம் பார்த்தீங்க, போர் விமானங்கள் பார்த்தீங்கன்னா 60,000 அடி வரைக்கும் அது போகும். ஜென்ரலாக ஒரு 40,000 அடியில் அதை இது பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வான்வெளி மண்டலம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பகுதிகளில் ஒரு 20,000 அடி 30,000 அடிக்கு ஆள் இல்லாமல் நம்ம பைலட்டுகளை எக்ஸ்போஸ் பண்ணாமல் ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் போகக்கூடிய 18 மணி நேரம் 5-6 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போகக்கூடிய ட்ரோன்களுடைய தேவை அப்படின்றது நமக்கு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் நம்ம இப்போது ப்ரையாரிட்டியில் ப்ரொக்யூர் பண்ண போகிறோம். இதில் LNT நிறுவனம், டாடா அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்ற பல நிறுவனங்கள் இதோட தயாரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு இப்போ ரெடிமேடாக இது தேவை, உடனடியாக இது தேவை. ஸோ R&Dக்காக நம்ம தனியாக அதுக்காக வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இதை அவுட்ரைட் பர்ச்சேஸாக வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. 20,000 கோடி இதோடைய காஸ்ட்டு. இது நம்மளுடைய ஃபோர்ஸ் மல்டிப்ளையராக, இப்போது நீங்கள் ஏவுகணை யூஸ் பண்ணுறீங்க, விமானத்துலேருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணை, அதன் பிறகு நம்மளுடைய ஆகாஷ் போன்ற மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், இதுக்கு நடுவில் ஒரு கேப் வேணும், ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் இந்த மேல்ஸ் அப்படின்றது ரொம்ப எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும். குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் அனுப்பிச்ச 100கணக்கான ட்ரோன்கள், துருக்கி மற்றும் CH-3 போன்ற சைனா ரக ட்ரோன்கள், இந்த இடத்துல ஒரு பதில் தாக்குதல் நடத்தணும், இந்த ட்ரோன்களுடைய ஸ்வாம் ட்ரோன் தாக்குதலை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற போது அந்த ஸ்வாம் ட்ரோன்கள் எங்கேருந்து கிளம்பி வருதோ அந்த பேஸை உடனடியாக தாக்கி அளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது யுத்த காலத்தில். அந்த இடத்துல இதை நம்ம பார்க்குறோம். ஸோ 5-6 நிறுவனங்கள், ஜெனரல் அட்டாமிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம், இஸ்ரேலை சேர்ந்த IAE, இஸ்ரேல் ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் யூரோ ட்ரோன் மற்றும் இந்திய நிறுவனமான அடானி எல்பிட், டாடா, கல்யாணி ஃபோர்ஜ் மற்றும் அரசு நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், இவங்க எல்லாருமே இந்த 20,000 கோடிக்கான பர்ச்சேஸில் காம்பீட் பண்ணுவாங்க. இது மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ் கீழே வரதுனால வெளிநாடுகள்லேருந்து அதை வாங்கினாலும் இதை தயாரிக்கக்கூடிய இடம் இந்தியாவாக தான் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இது மாதிரி டிஏசியோடைய ப்ரொப்போசல் அப்படின்றது டிஏசிக்கு அப்புறம் அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி AON சொல்லுவாங்க. அதன் பிறகு ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் RFP, பிறகு அந்தந்த நிறுவனங்கள் அவங்களுடைய ஆயுதங்கள் டெண்டர் போன்ற அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போவாங்க. ஸோ இதை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களே பர்சனலாக இதை மானிட்டர் பண்ணுறாரு அப்படின்ற போது இது சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி, நாட்டோடைய உச்சபட்சமான பாதுகாப்பு அமைப்பு, ஏற்கனவே AEWC அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல், இந்த AEWC அப்படின்றது லிட்ரலாக சொன்னோம்னா ஒரு இப்போ பாகிஸ்தானோடைய சாப் விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தினதை பார்த்தோம். அந்த சாப் விமானத்தோடைய வேலை என்னென்னா, வானத்தில் பறந்து ஒரு 15 ஃபைட்டர் ரக விமானங்களுக்கு லைவாக இன்புட் கொடுத்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலை கொடுக்குறது. அதாவது பைலட் இருக்கக்கூடிய அந்த ஆன்போர்ட் ரேடார், அந்த ஆன்போர்ட் ரேடாரை தாண்டி கிரவுண்ட் ரேடார், இது எல்லாமே இருந்தாலும் யுத்த காலங்களில் இந்த விமானங்களுக்கு ரியல் டைம் ஸ்பிளிட் செகண்ட்ஸில் நொடி பொழுதுகளை டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற போது சுச்சுவேஷனல் அவேர்னஸ்னு சொல்லுவாங்க. சுற்றி என்ன நடக்குதுன்றது தெரியணும். எந்த விமானத்தை லாக் பண்ணணும், அந்த விமானத்தில் என்ன மாதிரியான ஏவுகணை இருக்குது, எதிரி விமானம் எது, நண்பன் விமானம் எது அப்படின்னு சொல்லிக்கூடிய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோ ஐடென்டிஃபிகேஷனில் ஆரம்பித்து எல்லாமே இந்த ஒரு AEWNCன்னு சொல்லக்கூடிய ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அண்ட் கண்ட்ரோல் இதில் தான் இருக்குது. ஸோ அதை இப்போ ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏர்பஸ் 319 பிளாட்ஃபார்மில் கிட்டத்தட்ட 6 AWACS அப்படின்றது நமக்கு இப்போ வரப்போகுது அப்படின்றத பார்க்குறோம். இது ஆக்சுவலாக 2 வருஷம் முன்னாடியே வந்திருக்கணும். பட் பட்ஜெட் அலோகேஷனில்
இவங்க கொஞ்சம் மாற்றி அலோகேட் பண்ணதுனால இது டைமுக்கு வர முடியல. இந்த சமயத்தில் இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இப்போது ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்த 3 நாட்கள் 84 மணி நேரம் யுத்தத்துக்கு பிறகு சில முக்கியமான லெசன்ஸ் நமக்கு இருக்குது. அதாவது முதல் முறையாக ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது இந்தியா மேலே நடத்தப்பட்டுச்சு. இந்தியாவும் நடத்திய முதல் ட்ரோன் தாக்குதல் இது அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு மியான்மரில் எல்லை கடந்து உல்ஃபா ஐயோடைய முகாம்கள் மேலே தாக்குதல் நடத்துனதெல்லாம் இப்போ சமீபத்தில் நியூஸில் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்வாம் ட்ரோன் அட்டாக் அப்படின்றது வரக்கூடிய காலங்களில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய ஏர்பேசஸ், லாஜிஸ்டிக் சப்ஸ் மற்றும் விமானத்தளங்கள் இந்த இடத்த அவங்க குறிப்பாக குறி வைப்பாங்க. காமிகாசி ட்ரோன்ஸில் லாய்ட்ரிங் மிஷன் சொல்லக்கூடிய இந்த இடத்துல. ரெண்டாவது, நம்மளுடைய இன்டெகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி ICCS, இது விமானப்படையோட கண்ட்ரோல் இயங்கக்கூடியது. அந்த ரூம்ஸோட ஃபோட்டோலாம் கூட நம்ம பப்ளிக் ஸ்பேஸில் வந்ததை எடுத்து போட்டிருந்தோம். எப்படி விமானப்படை முப்படைகளோடு சேர்ந்து ஒரு கண்ட்ரோல் ரூமில் பாலிவுட் திரைப்படங்களில் வர மாதிரி, ஹாலிவுட் திரைப்படங்களில் வர மாதிரி இயக்கிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது. ரெண்டாவது, இந்தியா சந்தித்த மிகப்பெரிய தாக்குதல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்னு சொல்லக்கூடிய IW. எந்த அளவுக்கு பொய் செய்திகள் பரப்புனாங்க அன்றைக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட அந்த 1 மாத காலத்துக்கு 18 மணி நேரம் நம்ம எல்லாம் கண்டினியூஸாக நம்ம டீம் டே பகலாக உட்காந்து இன்புட்ஸ் எடுத்து அதை நம்ம தொடர்ந்து அப்டேட்ஸாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் இது ஒரு தனிநபர்கள் செய்கிறதுனாலையோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் செய்கிறதுனாலையோ இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்றது யுத்த காலத்தில் ஆயுதங்கள் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு தகவல்கள், பொய் தகவல்களை முறியடிக்கிறது, உண்மையான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மற்றும் எதிரி நாட்டு மேலே ஒரு ப்ராபகண்டா வார்ஃபேரை கொண்டு போகிறது. இந்த 3 இடத்துலையுமே நாம் வந்து லிட்டரலாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக நம்மளுடைய முப்படை தளபதி சொன்ன ஒரு விஷயம், 15% எங்களுடைய ஆப்ரேஷனல் டைம் அப்படின்றது பொய் செய்திகளை முறியடிக்கவே போச்சு அப்படின்ட்டு. இது ரொம்ப மிக முக்கியமானது. 84 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 15%, 15 மணி நேரம் இராணுவம் மொத்த ஃபோக்கஸுமே இந்த பொய் செய்திகள் எப்படி முறியடிக்கிறது, ரஃபேல் 10 விழுந்துருச்சு, இங்கே அது விழுந்துருச்சு, ஆதம்பூர் ஏர்பேஸ் தாக்கப்பட்டுச்சு, டெல்லி மேலே நியூக்ளியர் வெப்பனை ஏவிட்டாங்கன்னு இந்த மாதிரியான தொடர்ந்து பொய் செய்திகளை முறியடிக்கணும் அப்படின்ற போது இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தேவைப்படுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேக் இன் இண்டியா மற்றும் ஆத்ம நிர்பார் சுயசார்பு, இது ரெண்டுமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. மேக் இன் இண்டியா 2015, சுயசார்பு ஆத்ம நிர்பார் பாரத் 2020-21 தான். ஸோ கான்செப்ஷுவலாக இருக்கும் பொழுது இப்போது நம்மளால் எதிரிகளை வீழ்த்த முடியுது. பட் இந்த கேப்பை நம்ம இன்னும் கம்மி பண்ணணும். நம்மளுடைய சுயசார்பு கொள்கை அப்படின்றது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற போது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. ரெண்டாவது, ஆர்ம்டு ட்ரோன்ஸ். இது ட்ரோன் இனிமேல் பிளட்டூன் லெவலில் இராணுவத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும், ஒரு 10 பேர் சேர்ந்தது செக்ஷன், 3 செக்ஷன் சேர்ந்தது ஒரு பிளட்டூன். அப்போது அந்த பிளட்டூன் லெவலில் இந்த ஆயுதங்கள் போய் சேரணும். ஒரு யூனிட்டையும் அவங்க வந்து போய் தாக்கி அளிக்கிறதுக்கான ஆயுதங்கள் 5 கிலோமீட்டரில் ஆரம்பித்து 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அவங்களுக்கு வேணும். ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் நமக்கு இந்த எவாக்ஸாக இருக்கட்டும், ஏர்பார்ன் வார்னிங் சிஸ்டம் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய இந்த மேல் ட்ரோன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ அவசரமாக நமக்கு தேவைப்படுது. ஸோ அதில் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற போது இந்த ஃபண்ட் அலோகேஷன், அந்த ஃபண்ட் அலோகேஷனை எக்ஸ்பயர் ஆகாமல் பார்த்துக்கிறது போன்ற பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ட்ரோன் இந்தியா முழுக்க இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்திய ராணுவம் குறிப்பாக எடுத்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு லோக்கலைஸ்டாக போயிட்டாங்க ப்ரொக்யூர்மெண்ட்டில், சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு சில முக்கியமான ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ், இந்த யுத்த காலத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாக்கிறதுக்கான ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் அப்படின்றது தேவை. அந்த இடத்துலையும் இந்தியா மிகப்பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேல் ட்ரோன் இனி வரக்கூடிய காலங்களில் இந்தியாவுடைய போர் யுக்தி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது தெளிவாக காமிக்குது. இனிமேல் வரக்கூடிய யுத்தங்கள் அனைத்துமே நம்மளுடைய நேரடி யுத்தம், அதாவது சோல்ஜர் டு சோல்ஜர் கான்டாக்ட், வீரர்கள் நேரடியாக யுத்த காலத்துக்கு போகிறது அப்படின்றது ஒரு 20-30% இருக்கும். அதிகமாக நம்ம நான் கான்டாக்ட் வார்ஃபேரில் தான் போக போகிறோம் அப்படின்றத தெளிவாக இந்த பர்ச்சேசஸ் எல்லாமே உணர்த்துது. ஏன்னா இது எல்லாமே UAVs நம்ம பார்த்தோம், UAVயில் சப்மரைன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் போகும்போது இந்தியா வேகமாக இந்த கேப்பை கிளியர் பண்ணுறாங்க. மிகப்பெரிய வேலைவாய்ப்பு மற்றும் மிகப்பெரிய உற்பத்தி துறைக்கு மிகப்பெரிய ஒரு இது கிடைக்க போகுது, ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் நமக்கு ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் ஹப்பாக இருக்கிறதுனால இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்ககிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பையர் மற்றும் செல்லர் இவங்க எல்லாரையும் ஒன்றா இது பண்ணி குறிப்பாக நம்மளுடைய
காலேஜஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்களையும் இது பண்ணி நம்மளுடைய கோயம்புத்தூரில் ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இந்த ஷோவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அடுத்தது மதுரை மற்றும் அடுத்த நகரங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம். பட் இந்த கட்டத்தில் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு, கார்கிலுக்கு பிறகு ஒரு கமிட்டி போடப்பட்டுச்சு. ஏவி சிங் கமிட்டி, ஜெய்சங்கர் அவருடைய தந்தை சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் கமிட்டி, அதெல்லாம் கொடுத்த ரிசல்ட்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அப்போ இதை பயன்படுத்தி இந்தியாவுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கான எல்லா விதமான நடவடிக்கைகளும் இப்போ அரசாங்கம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்றதை பார்ப்போம். உங்களுடைய அப்டேட்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.